வணக்கம். நம்ம கொஞ்சம் உங்களோட சேனலில் ஒரு மல்டி பர்பஸ் பொடி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது புளிக்காய்ச்சலுக்காக செய்யக்கூடிய பொடி தான். ஆனால் இதை நீங்கள் மல்டி பர்பஸ் பொடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புளிக்காய்ச்சல், இந்த புளியோதரைக்கான மிக்ஸுக்கான பொடி நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணி செய்யும்போது அதோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை செய்கிறதுக்கான ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இது சொல்கிறேன் நான். இதில் நீங்கள் தேவையான பொருட்கள் விதை கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், வெந்தயம், காய பவுடர், நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல விதை கொத்தமல்லியை எடுத்து அதை நல்லா ஒரு வாணலியில் போட்டு உங்களுக்கு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். அது கூடையே தனியாக அதை வறுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பொருட்களையும் தனியாக வறுத்து வைக்கும் போது தான் அதோடைய அந்த மனம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் வறுபடுறதுக்கு உண்டான நேரங்கள் வித்தியாசப்படும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் அதே வானிலையில் அந்த சூட்டிலேயே கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு அதையும் நல்லா வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு நீங்கள் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நிலக்கடலை பருப்பு நீங்கள் புளிக்காய்ச்சலில் போட்டாலுமே இதில் வறுக்கிறதுக்கு காரணம், வறுத்து போடுறதுக்கான இது ஒரு மல்டி பர்பஸ் பொடியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிலக்கடலையை பச்சை வேர்க்கடலை எடுத்து அதில் போட்டு அந்த வானலியில் கொஞ்சம் சூடு வரும்படி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்ச பொருளை நீங்கள் முதல்ல எண்ணெய் போட்டு திரிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகா வற்றல் வச்சுருப்பீங்களா, அதை போட்டு நல்லா திரிச்சிட்டு, ஏன்னா மற்றதெல்லாம் போட்டு கடைசியாக மிளகாத்தல் போடும்போது கொஞ்சம் திரிக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ மிளகாத்தல் முதல்ல போட்டு திரிச்சிட்டு அது கூடயே அந்த கொத்தமல்லி, வெந்தயம் அதையும் போட்டு நல்லா திரிச்சிடணும். இது பரபரம் திரித்து வச்சுருக்கும்போது கடைசியாக அந்த வறுத்து வச்ச வேர்க்கடலை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா திரித்து வச்சிட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு நல்ல ஒரு பொடி தயாராகிடும். அதில் நீங்கள் தேவையான அளவு காயப்பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் காயம் உங்களுக்கு கெட்டி காயமாக இருந்தால் அதையும் கூட வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணி அந்த காயப்பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் வராது. அப்போ அதை மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த காயப்பொடியும் சேர்த்து அப்புறம் இது ஒரு தட்டில் கொட்டி நல்லா கிளறி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மல்டிபர்பஸ் பொடி தயாராகிடும். இதை வச்சு நீங்கள் புளிக்காய்ச்சலுக்கு, புளியோதரை மிக்ஸுக்கு எல்லாம் தயார் பண்ணும்போது நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சுவை மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் என்ன பொரியல் பண்ணாலும் சாதாரண குழம்பு மிளகாய் தூளோ இல்லை வெறும் வத்தல் பொடியோ போடுறதுக்கு பதிலாக இந்த பொடியை போட்டு நீங்கள் பொரியல் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பீன்ஸ் பொரியலோ இல்லை கேரட் பீன்ஸ் பொரியலோ இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோ புடலங்காய் பொரியல் எந்த பொரியல் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இது காரத்துக்கு இந்த பொடியை போட்டு நீங்கள் பொரியல் பண்ணும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பொடியை தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பல விதத்தில் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.